சூரியன் அஸ்தம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்தால் பெண்களுக்கு மிகவும் தாமதமாக விவாகம் நடக்கும். அதோடு சுக்கிரனும் இங்கு இருந்துவிட்டால் தாமதம் உறுதி. மணமகன் இன்ஜினியராகவோ கன்சல்டன்ட் போன்ற ஆலோசகராகவோ அல்லது கண்ட்ராக்டராகவோ இருப்பார். நீங்கள் வயிறு அல்லது குடல் நோயால் அவதிப்படுவீர்கள். உங்கள் ஜாதகத்தை நீங்களே புரிந்து கொள்ளும் வகையில் பலன்கள் பரிகாரங்கள் மிகவும் எளிமையாகவும் சிறந்த முறையில் நீங்கள் தெரிந்து கொள்ள பிரிண்ட் இமேஜ் பார்க்க ரிஷி ஆஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன். சூரியன் அஸ்தம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்தால் நீங்கள் கிளார்க் அல்லது கணக்கராக இருப்பீர்கள். டைபாய்டு, இருமல், ஜலதோஷத்தால் நஷ்டப்படுவீர்கள். இந்த பாதத்தில் சூரியனோடு சுக்கிரன் சேர்ந்துவிட்டால் அடிக்கடி கவலையும் நரம்பு தளர்ச்சியும் பயமும் ஏற்பட்டு கஷ்டப்படுவீர்கள். ஒரு சிறிய முக்கியமில்லாத உரசல் குடும்பத்தில் ஏற்பட்டு அதனால் நீங்கள் அதிகமாக பாதிக்கப்படுவீர்கள். உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் நட்சத்திரப்படி நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம். ரிஷி ஆஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். சூரியன் அஸ்தம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்தால் சுக்கிரனும் இங்கு சேர்ந்திருந்தால் பெண்களுக்கு திருமணம் மிகவும் தாமதமாகும். நீங்கள் சிறந்த கல்வியறிவு பெறுவீர்கள். ஆசிரியராகவோ அல்லது மத போதகராகவோ வேலை செய்வீர்கள். வயிற்று நோயால் பாதிக்கப்படுபவர்கள். நீங்கள் விரும்பும் வடிவமைப்பில் சிறந்த முறையில் ஜோதிட மென்பொருள் வடிவமைத்து கொடுக்கப்படும். www.pssrf.org. பாண்டிச்சேரி. சூரியன் அஸ்தம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருந்தால் நீங்கள் எழுத்தாளராகவோ அல்லது மொழிபெயர்ப்பாளராகவோ பெயர் பெறுவீர்கள். வேறு எந்த கிரகத்தின் பார்வையும் இல்லாவிட்டால் நீங்கள் தபால் இலாகாவில் உத்தியோகம் பார்ப்பீர்கள். வயிறு அல்லது வாய் சம்பந்தப்பட்ட நோயால் உங்களுக்கு பாதிப்பு உண்டு. உங்கள் பிறந்த தேதிக்கு ஜாதகம் பார்க்கலாம். இன்று உங்கள் நட்சத்திரத்திற்கான பலன். யோக பலன், கரண பலன், திதி பலன், தாரபலன், ஓரை பலன் இவை அனைத்தும் ஒரே இடத்தில் பார்க்க www.pssrf.org என் ரிஷி ஆஸ்ட்ரோ ஆப் இல் ரிஷி ஆஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். அஸ்தம் நட்சத்திரம். அஸ்தம் நட்சத்திரம் என்பது 27 நட்சத்திரங்களில் ஒன்றாகும். இது கன்னி ராசியில் வரும் நட்சத்திரம். அஸ்தம் நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன். சந்திரனை அதிபதியாக கொண்டிருக்கும் நட்சத்திரங்களில் அஸ்தம் 2வது நட்சத்திரம். மனோகாரகனான சந்திரனை அதிபதியாக கொண்டிருக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் உற்சாகமாக இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பீர்கள். எப்போதும் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். மற்றவர்கள் மதிக்கும்படியான நிலையில் இருப்பீர்கள். இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களை ரசிப்பதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள். அடிக்கடி கோபப்படுவீர்கள். வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதில் விருப்பம் கொண்டிருப்பீர்கள். அவ்வப்போது ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபடுவீர்கள். தாயின் வார்த்தைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். எடுத்த காரியத்தில் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அனைத்தையும் தகர்த்தெறிந்து அதை முடிப்பீர்கள். வேத சாஸ்திரங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள். எந்த முக்கியமான விஷயமாக இருந்தாலும் வாழ்க்கை துணையை கலந்து ஆலோசித்த பிறகு முடிவெடுப்பார்கள். வாழ்க்கை துணைக்கு சம உரிமை கொடுப்பீர்கள். நகைச்சுவை உணர்வுடன் பேசுபவராக இருப்பதால் எப்போதும் உங்களைச் சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அனைத்து தரப்பினரிடமும் எந்த பேதமும் இல்லாமல் பழகுவீர்கள். மாற்று மொழி, மாற்று மதத்தினரிடமும் நட்பு உணர்வு கொண்டு பழகுவீர்கள். இசையை ரசிப்பதில் மிகவும் விருப்பம் கொண்டிருப்பீர்கள். எந்த வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் மெல்லிய இசையை கேட்டுக்கொண்டே செய்வதை விரும்புவீர்கள். சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள். எந்த சூழ்நிலையிலும் கொண்ட கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட மாட்டீர்கள். அடிக்கடி சுற்றுலா செல்வதில் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பீர்கள். தர்மத்துக்கு கட்டப்பட்டு நடப்பீர்கள்.
மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு செய்ய மாட்டீர்கள். திரிகளை முறியடிக்கும் ஆற்றலை பெற்றிருப்பீர்கள். மனதில் சஞ்சலம் ஏற்படும் நேரத்தில் தியானம் செய்வதில் ஈடுபடுவீர்கள். அனைத்து வசதி வாய்ப்புகளையும் பெற்றிருப்பீர்கள். உங்கள் நட்சத்திரம் என்ன? அதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய திருத்தலாம் என்ன? ரிஷி அஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகான முகத்தையும் வசீகரமான உடல்வாகையும் பெற்றிருப்பார்கள். ஏனெனில் இதன் அதிபதி சந்திர பகவான் ஆவார். எப்போதும் சுறுசுறுப்புடன் காணப்படுவார்கள். நல்ல நகைச்சுவை உணர்வு மிக்கவர்களாக இருப்பார்கள். இதனால் இவர்களை சுற்றி நண்பர்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். எளிமையாக பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களிடம் பணிபுரிவதை விட சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்றே எண்ணுவார்கள். செய்கின்ற வேலையால் மதிப்பும் மரியாதையும் இவர்களுக்கு வந்து சேரும். ஆளுக்கு தகுந்தாற்போல் முடிவுகளை மாற்றிக் கொள்ளாமல் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பார்கள். எதிலும் சிக்கனத்தை கடைபிடிப்பவர்கள். பணம் தொடர்பான விஷயங்களில் உஷாராக இருப்பார்கள். எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்ப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள். பிறருக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்குவார்கள். சுத்தியற்கை விரும்பிகளாக இருப்பார்கள். உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் நட்சத்திரப்படி நன்மை நடக்குமா என தெரிந்து கொள்ள ரிஷி அஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன். தங்களது அயராத முயற்சியால் எந்த லட்சியத்தையும் அடைந்து விடுவார்கள். சிறிய வயதில் பல துன்பங்களை சந்தித்தாலும் மத்திய வசதியிலிருந்து வசதி வாய்ப்புகள் வந்து சேரும். எளிதில் காதல் பயப்படக்கூடியவர்கள். தாய்க்கு மரியாதை தருபவர்கள். மனைவி சொல்லே மந்திரம் என நினைப்பார்கள். எந்த ஒரு முடிவையும் மனைவியே கலந்து ஆலோசித்துத்தான் எடுப்பார்கள். அளவான குடும்பம் அமையும். தேவையில்லாமல் மற்றவர்களில் விஷயங்களில் ஈடுபட மாட்டார்கள். உற்றார் உறவினர்களுக்கு உதவும் குணம் படைத்தவர்கள். தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்றும் இரக்க சுபாவம் கொண்டவர்கள் என்பதால் பாவ புண்ணியம் பார்த்து உதவும் குணம் கொண்டவர்கள். உணவு பிரியர்களாக இருப்பார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீர் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், தோல் வியாதி, கண்கள் மற்றும் மூக்கில் பிரச்சனைகள், உடலில் கெட்ட நீர் சேருவது போன்ற சூழ்நிலைகளால் மருத்துவ செலவுகள் உண்டாக வாய்ப்புள்ளது. அஸ்தம் நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன். இது மனோகாரகன் என்றும் அழைக்கப்படுகிறது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயகர் மற்றும் பெருமாளை வழிபடுவது நல்ல பலன் தரும். புரட்டாசி மாதத்தில் புதனின் அதிபதியான பெருமாள் வழிபாடு மிகவும் வலிமையாகவும் எண்ணற்ற நன்மைகளையும் தரக்கூடியதாக இருக்கும். விநாயகர் அஸ்தம் நட்சத்திரத்தின் ஜென்ம நட்சத்திரமாக கருதப்படுகிறார். அருள்மிகு கிருபாகோபாரேஸ்வரர் திருக்கோயில் அஸ்தம் நட்சத்திரம். அருள்மிகு கிருபாகோபாரேஸ்வரர் திருக்கோயில் கோமல், குத்தாலம் தாலுகா, நாகப்பட்டினம். இறைவன் கிருபாகோபாரேஸ்வரர், இறைவி அன்னபூரணி. இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களின் பொதுகுணம் ஆடை ஆபரணங்களில் பிரியம் கொண்டவர்கள். கல்வியில் ஆர்வம் காட்டவர். நாட்டியம், சங்கீதம் போன்ற கலைகளில் ரசிகத்தன்மை இருக்கும். வாயடித்தனமாகவும் விகடமாகவும் பேசும் இயல்பு கொண்டவர்கள். யாரிடமும் தானாக வலியச் சென்று பழகும் இவர்கள் தாயாரின் மீது அலாதி அன்பு கொண்டிருப்பர். பார்வதி பசுவாக மாறி இங்கு வழிபாடு செய்ததால் இத்தலம் கோபுரி என்றும் கோமல் என்றும் வழங்கப்படுகின்றன. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபாடு செய்கின்றனர். திருமணத்தில் தடை உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இங்கு அதிக அளவில் பிரார்த்தனை செய்கிறார்கள். உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் நட்சத்திரப்படி என்ன பலன் என தெரிந்து கொள்ள ரிஷி அஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன். சிவபெருமான் இந்த உலகத்தை எப்படி இயக்குகிறார் என்பதை அறிய பார்வதி தேவி விரும்பினாள். இது பற்றி அவரிடமே கேட்டாள். அப்போது சிவன் ஒரு திருவிளையாடல் செய்தார். பார்வதி தன்னை மறந்து விளையாட்டாக தனது கண்களை பொத்தும்படி செய்தார். அந்த நொடியில் உலக இயக்கம் நின்று போனது. இதைக் கண்டு அதிர்ந்து போன பார்வதி தன்னால் நிகழ்ந்த இந்த தவற்றுக்கு சிவனிடம் மன்னிப்பு கோரினாள். அதற்கு சிவன்,
உன் கரத்தினால் என் கண்ணை பொத்தி இந்த பிரபஞ்சத்தை இருளாக்கினாய். இப்போது என் கரத்தில் இருந்து தோன்றும் ஹஸ்தாவரண ஜோதியில் நான் மறையப் போகிறேன். நீ பசுவாக மாறி இந்த ஜோதி இருக்குமிடத்தை கண்டுபிடித்து என்னை வந்து சேர்வாய் என கூறி மறைந்தார். சிவனைக் காணாத பார்வதி அவரது ஆணைப்படி பசு உருவம் கொண்டு தன் சகோதரரான திருமாலுடன் சிவஜோதியை தேடி பூமி எங்கும் வலம் வந்தாள். பார்வதி மீது கிருபை கொண்டார் சிவன். ஓர் அஸ்த நட்சத்திர நாளில் ஹஸ்தாவரண ஜோதி தோன்றியது. இதை கோமளிய ஜோதி என்றும் சொல்வர். பார்வதி மனம் மகிழ்ந்து அந்த ஜோதியுடன் ஐக்கியமானாள். பார்வதிக்கு கிருபை செய்த இந்த சம்பவத்தின் அடிப்படையில் கோமலில் ஒரு கோயில் எழுப்பப்பட்டது. கிருபை செய்த சிவனுக்கு கிருபாகோபாரேஸ்வரர் என்ற பெயர் சூட்டப்பட்டது. அம்பாளுக்கு அன்னபூரணி என பெயர் சூட்டப்பட்டது. இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாளில் அடிக்கடியோ அல்லது அஸ்தம் நட்சத்திர நாளிலோ இங்கு வழிபாடு செய்வது சிறப்பு. கிருபா கோபாரேஸ்வரர் எத்தகைய தவறுக்கும் மன்னிப்பு தரக்கூடியவர். சித்தர்களும் முனிவர்களும் மகான்களும் அஸ்த நட்சத்திர நாளில் அரூப வடிவில் இத்தல இறைவனை கைகூப்பி வணங்கிய நிலையில் வலம் வருவதாக ஐதீகம். கலங்கிய மனமுள்ளவர்களும் நல்வாழ்க்கை அமைய இயங்குபவர்களும் திங்கள் புதன்கிழமைகளில் இங்கு வழிபாடு செய்வது சிறப்பு. திருவிழாக்கள் மகா சிவராமன், மார்கழி திருவாதிரை, திருக்கார்த்திகை ஆகிய தினங்களில் திருவிழாக்கள் நடைபெறும். உங்கள் நட்சத்திரம் என்ன? அதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய திருத்தலம் என்ன? ரிஷி அஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். இது போன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன், யோகபலன், திதிபலன், கர்ணபலன், தாரபலன், ஓரைபலன் தெரிந்து கொள்ள www.bssrf.org.in. ரிஷி அஸ்ட்ரோ ஆப். உங்கள் சுய ஜன்ன ஜாதகத்தில் சூரியன் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்பதையும் அவர் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும் இந்த நிகழ்வு ஜாதகருக்கு எப்போது நிகழும் என்பதையும் www.bssrf.org.in இணையதளத்திலும் ரிஷி அஸ்ட்ரோ இல் கோட் 56 73 110 137 பயன்படுத்தி அறியலாம்.